வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு கேள்வி. ஃபோன எங்க வச்சீங்கன்னு மறந்துறீங்களா? ஒரு வார்த்தை நான் கூட முனையில இருந்தும் நினைவுக்கு வரலையா? படிச்சது எல்லாம் மறந்து போகுதா? இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது உங்களோட மூளை சொல்ற ஒரு சின்ன வார்னிங் தான். ஆனா கவலைப்பட வேணாம். இன்னைக்கு நான் சொல்லப் போற 7 சிம்பிள் உணவுகள் மட்டுமே போதும். உங்க ஞாபக சக்தி வேகமா இம்ப்ரூவ் ஆகும். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கடைசியில ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன் சொல்லப் போறேன். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வால்நட். வால்நட் நீங்க பார்த்திருக்கீங்களா? அது பிரெயின் மாதிரியான ஷேப்ல தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. அது பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும். மாணவர்கள், எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வால்நட்டை எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம். தினமும் 2ல இருந்து 3 வால்நட்டை காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறது தான் பெஸ்ட். அடுத்ததா ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரிய நேச்சுரல் மெமரி பூஸ்டர்னு சொல்லலாம். ப்ளூபெர்ரி கிடைக்கலனா என்ன? நம்ம ஊர்ல தான் நெல்லிக்காய் இருக்குதானே? ப்ளூபெர்ரியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அது பிரெயின் ஏஜிங் ஸ்லோ பண்ணும். நெல்லிக்காய் ஜூஸ் கூட சூப்பர் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அடுத்ததா பாதாம். பாதாம் சாப்பிடுறவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகும். இதுல விட்டமின் இ அதிகமா இருக்கு. பாதாம் சாப்பிட்டா மெமரி லாஸ பிரிவென்ட் பண்ணும். டெய்லி 5 பாதாம நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலையில தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. அடுத்ததா மீன். சார்டின், மத்தி மீன், சால்மன் இந்த மாதிரியான மீன்களை சாப்பிடலாம். ஒமேகா 3 தான் பிரெயினுக்கு ஃபியூயல் மாதிரி. பிரெயின்ல 60% ஃபேட் தான் இருக்கு. அதனால நல்ல ஃபேட் நமக்கு தேவை. நான்வெஜ் சாப்பிடுறவங்க வாரத்துக்கு 2 தடவை மீன் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பசலைக்கீரை. பசலைக்கீரையில அயனும் ஃபோலேட்டும் இருக்கு. இதை சாப்பிட்டா பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சிஜன் நல்லா போனா மெமரி ஷார்ப் ஆகும். வாரத்துக்கு 3 தடவை நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா முட்டை. முட்டையில கோலைன் என்ற நியூட்ரியன்ட் இருக்கு. அது பிரெயினோட கெமிக்கல் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா வளர்ற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். தினமும் ஒரு முட்டை சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். அதுதாங்க டார்க் சாக்லேட். 70% கோகோ இருக்கிற டார்க் சாக்லேட். இதை சாப்பிட்டா பிரெயின் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஃபோக்கஸும் கிடைக்கும். ஆனா அதிகமா சாப்பிட வேண்டாம். ஒரு சின்ன பீஸே போதும். அடுத்ததா பவர்ஃபுல்லான மெமரி காம்போ பத்தி பார்ப்போம். காலையில 5 பாதாம், 2 வால்நட், ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஈவினிங் டைம்ல ஒரு சின்னதா டார்க் சாக்லேட் சாப்பிடலாம். இதை ரொட்டீனா 30 நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஞாபக சக்தியை குறைக்கிற விஷயங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதிகமா சர்க்கரை சேர்த்து சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடாதீங்க. நைட்டு ரொம்ப நேரம் தூங்காம இருக்காதீங்க. அதிகமா மொபைல் யூஸ் பண்றதையும் குறைச்சுக்கோங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஃபுட் மட்டும் போதாது. நல்ல தூக்கம், அதோட எக்ஸசைஸ் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தினமும் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. 5 நிமிஷம் டீப் பிரீத்திங்கும் கண்டிப்பா பண்ணுங்க. பிரெயின் காம் ஆனாதான் மெமரி ஸ்ட்ராங் ஆகும். நம்ம உடம்பு முக்கியம் தான். ஆனா நம்ம மூளை அதை விட முக்கியம். நினைவு திறன் நல்லா இருந்தா கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.